welcome back to our channel. If you are new here, I am Manjushri, an UPSC aspirant. Past 2-3 days வந்து நான் ரொம்பவே procrastinate பண்ணிட்டு இருந்தேன். Like I was feeling stuck and இன்னைக்கு நான் ஃபைனலாக டிசைட் பண்ணேன், ஓகே ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இட்ஸ் டைம் டு கெட் பேக் ஆன் ட்ராக்னு. இது வந்து யூஸ்வலாக மந்த்லி ஒரு 2-3 டைம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அப்போலாம் நான் வந்து ஒரு குட்டி ரீசெட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். தட் வில் ஹெல்ப் மீ ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் கெட் ப்ரொடக்டிவ் அகேன். ஸோ இன்றைக்கும் நான் அந்த ரூட்டீன் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். பட் ஐ தாட் ஐ மேக் இட் அஸ் அ வீடியோ அண்ட் ஷேர் இட் வித் யூ ஆல். அண்ட் அது கூடவே சில குட்டி குட்டி டிப்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். லைக் ஹவு ஐ யூஸ்வலி டூ அ ரீசெட் ரொட்டீன் அண்ட் நான் எப்படி வந்து என்னோட டேஸ் வந்து அகெயின் ப்ரொடக்டிவாக மாற்றுறேன், இதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்வுட் மச் டியூ வீடியோக்குள்ளே போகலாமா? என் ரூம் வந்து எவ்வளோ படு மோசமாக எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஷாக் ஆகிடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் கிளீனிங். நான் யூஸ்வலாக என்னோட ரீசெட் ரொட்டீனை கிளீனிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கேன்னா அது ஃபர்ஸ்ட் என் ரூமில் தான் தெரிய வரும். ஏன்னா நான் அவ்வளோ சோம்பேறி ஆகிடுவேன். ஒரு சாக்லேட் சாப்பிட்டா கூட அந்த கவரை தூக்கிட்டு போய் நான் வெளியே போட மாட்டேன், அதுக்கு பதிலாக என் ரூம்லேயே போட்டுருவேன். அந்த அளவுக்கு ஒரு படு மோசமான சோம்பேறியாக மாறிடுவேன். அண்ட் த மோர் ஐ கண்டினியூ டு பி இன் திஸ் மெஸ், த மோர் ஐ ப்ரொகாஸ்டினேட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டேபிள், பெட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ரூமை நல்லா பெருக்கி மாப் போட்டுருவேன். இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி வரும் பாருங்க. தென் ஐ ஆட்டோமேட்டிக்லி டூ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ உங்கள் ரூம் ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் அந்த கவரை நீங்கள் உங்கள் ரூம்லேயே தூக்கி போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு குப்பை மாதிரி தான் இருக்குது, அந்த குப்பையோட குப்பையை இன்னொரு குப்பை சேர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு வந்து நம்ம போட்டுருவோம். ஆனால் அதுவே நம்ம ரூம் வந்து ஸ்குவிக்கி க்ளீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு wrapper ஏதாச்சும் ஒரு குப்பை வந்து போடுறதுக்கு கூட ரொம்பவே வந்து நம்ம யோசிப்போம். பிகாஸ் இட்ஸ் வெரி க்ளீன். அதை வந்து நம்ம டர்ட்டி ஆக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு மனசு வராது. ஸோ தட்ஸ் த வெரி ரீசன் நம்ம வந்து நம்மளோட ஸ்பேஸ் அண்ட் நம்மளோட ரூமை வந்து நம்ம ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். நம்ம மைண்ட் வந்து அது டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும். இஃப் யோர் ஸ்பேஸ் இஸ் மெஸ்ஸி, த மோர் யூ லுக் அட் இட், த மோர் நீங்கள் வந்து சோம்பேறித்தனமாக ஆகுவீங்க. ஸோ our first step is to declutter, clean and organize our space. ஏன்னா நம்ம ஸ்பேஸ் க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் நம்ம ப்ரொடக்டிவாக இருப்போம். நான் டாப்பர்ஸ் நோட்ஸ்லேருந்து சில புக்ஸ் ஆர்டர் போட்டிருப்பேன், அது இப்போ வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் கோ கெட் தட். இட் வாஸ் ஸோ ஹெவி. இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு தேவையான கம்ப்ளீட் புக் செட் வந்து அவங்க வெப்சைட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த பேக்கேஜ் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ லெட்ஸ் see what all are there. ஃபர்ஸ்ட் வந்து எத்திக்ஸ், இன்டிகிரிட்டி அண்ட் எஸ்ஸே ரைட்டிங். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிலபஸில் மென்ஷன் ஆகிருக்க எல்லா டாபிக்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் டு எத்திக்ஸ், எத்திக்கல் குவாலிட்டிஸ், ஹியூமன் வேல்யூஸ், ஆப்டிடியூட், ஆட்டிடியூட், emotional intelligence, probity in governance, ethics in governance, case studies approach, everything which is mentioned in the syllabus is there here. And the essay writing included, how to write a good essay, an overview, women empowerment, various topics மேல philosophical essays, எல்லா டாபிக்ஸ் மேலேயும் essays கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி essay எழுதணுன்ற டாபிக் மேலேயும் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், environment, ecology and biodiversity, economy, society, social justice and governance. Next is international relations, Indian geography. Next வந்து polity and constitution. இதில் வந்து சிலபஸில் வர எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. From basics of Indian constitution to federal system, parliamentary system, fundamental rights, state legislature, everything is covered. Geography of the world, world history and world geography. இதில் வந்து mapping included. Modern history and post-independence, ancient and medieval history of India, art and culture.
இதில் வந்து ஆர்கிடெக்சர், பாட்ரி, காயின்ஸ், ஃபிலாசபி, லாங்குவேஜஸ் அப்படின்னு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வர எல்லா டாபிக்ஸுமே வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு செக் இட் அவுட். அண்ட் க்ளீன் பண்ணி முடிச்ச உடனே ஐ ஃபர்ஸ்ட் கோ டேக் அ ஷவர் முடிச்சுட்டு நான் வந்து என்னோட பேசிக் ஸ்கின் கேர் பண்ணிடுவேன். நிறைய பேர் வந்து என்னோட ஸ்கின் கேர் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் ஐ குவிக்லி மென்ஷன் இட். ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர் அஸ் டோனர், அண்ட் தென் சீரமுக்கு வந்து டெர்மாகோட ஆல்ஃபா ஆர்புட்டின் அண்ட் கோஜிக் ஆசிட் சீரம், அண்ட் தென் மாய்ஸ்சரைசருக்கு வந்து டாக்டர் ஷெத்தோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசர், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டெப்பா சன்ஸ்கிரீனுக்கு வந்து நான் அகேன் டெர்மாகோட ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்றேன். ஸோ இதுதான் என்னோட சூப்பர் பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன். பார்வதி ரமணா நினையே நம. என்னோட ரீசெட் ரூட்டீனில் நான் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் ஒன்று பண்ணுவேன்னா அது மெடிடேஷன் அண்ட் ஜேர்னலிங். அண்ட் நான் எப்போல்லாம் இதை பண்ணுவேனோ அப்போல்லாம் இந்த பேக்ரவுண்டில் எனக்கு இந்த சாங் கண்டிப்பாக வேணும். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ்ன்னு சொல்லலாம். சாங் நேம் வந்து சந்திரச்சூடா. இது வந்து எனக்கு ரொம்பவே காமிங் அண்ட் சூதிங்காக இருக்கும். இது வந்து என்னோட மைண்டை காம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த சாங் நான் ரிப்பீட் மோடில் கேட்டுகிட்டே மெடிடேஷன் அண்ட் ஜேர்னலிங்கை முடிச்சிருவேன். ஸோ என்னோட செகண்ட் டிப் வந்து டூ சம்திங் தட் காம்ஸ் யுவர் மைண்ட். அது மெடிடேஷன் அண்ட் ஜேர்னலிங்காக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எதுவா வேணா இருக்கலாம். உங்க மைண்ட் வந்து ஃப்ரீ ஆக்கி ஒரு காமான ஸ்டேட்டுக்கு கொண்டு வர மாதிரி எது வேணா நீங்க பண்ணலாம். அண்ட் நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணணும்னா ஐ ரெக்கமெண்ட் யூ டு டூ மெடிடேஷன் அண்ட் ஜேர்னலிங். அண்ட் நெக்ஸ்ட் ஐ டார்கெட் ஆன் மைக்ரோ வின்ஸ். நான் யூஸ்வலா வந்து ஸ்ட்ரைட்டா உட்காந்து ஒரு 3 hours 4 hours படிக்க மாட்டேன். என்னோட ரீசெட் டேல வந்து நான் ரொம்பவே வந்து கம்மியாக தான் படிப்பேன். ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் டூயிங் சம்திங் ரேதர் தென் நாட் டூயிங் எனிதிங். அதுதான் நான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் வந்து ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுவேன். இன்ஸ்ட் ஆஃப் டெல்லிங் கோ ஸ்டடி த chapter 5, what I'll do is I'll open my textbook and highlight. இந்த செஷனில் மட்டும் நான் ஹைலைட் பண்ணுவேன். அதிகமாக எனக்கு ஹெட்டிங்ஸ் இல்லைனா அந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணிவிட்டு I'll just tell myself ஃபர்ஸ்ட் 2 பேஜ் மட்டும் படி, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காருவேன். அண்ட் நான் அந்த ஃபர்ஸ்ட் 2 பேஜ் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ I'll start studying again. This is called micro wins. நீங்கள் வந்து பெரிய பெரிய டார்கெட் செட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு குட்டி குட்டி டார்கெட் செட் பண்ணுங்கள் ஆன் யோர் ஃபர்ஸ்ட் டே. அண்ட் இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும் தட் யூ ஹவ் டன் சம்திங் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் நத்திங். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆக்டிவ் லேர்னிங். நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருப்பேன். ஸோ அதுலேருந்து நான் வெளியே வரணும்னா நான் வந்து என்னோட ஸ்டடி செஷன்ஸை ரொம்பவே ஆக்டிவாக வச்சுப்பேன். லைக் நடந்துகிட்டே படிக்கிறது, இல்லைனா சத்தமாக சொல்லி படிக்கிறது, இல்லைனா ரஃப் புக் வச்சுக்கிட்டு அதில் நான் ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டே படிப்பேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவாக நான் வந்து எங்கேஜிங்காக வச்சுப்பேன். தட் இஸ் த வே ஐ வில் நாட் ஃபீல் ஸ்லீப்பி அண்ட் ஐ வில் பி able to keep my study sessions engaging. And along with that நான் வந்து pomodoro technique follow பண்ணுவேன். like 25 minutes of studying and 5 minutes of break. and அந்த 5-10 minutes breakல நான் ஃபோனை கண்டிப்பாக தொட மாட்டேன். because நான் அதை ஒன்ஸ் எடுத்துட்டேன்னா it will be very difficult to get back to routine and நான் again வந்து procrastinate பண்ண ஆரம்பிச்சிடுவேன். so I'll never recommend you to use phone in your break time. and என்னோட ரூட்டீனில் லாஸ்ட் ஸ்டெப் வந்து prep for the next day. அதாவது நெக்ஸ்ட் டேக்கான டு டூ லிஸ்ட்டை வந்து நான் நைட்டே எழுதி வச்சிருவேன். பிகாஸ் நான் மார்னிங் எந்திரிக்கிறப்போ எனக்கு என்னென்ன டாஸ்க் பண்ணணும்னு ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருந்தா அது பண்ணுறது ஈஸியாகவே இருக்கும். மார்னிங் ஏஞ்சி நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா தென் ஐ நாட் டூ எனிதிங். நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து எதுவுமே பண்ணாத விட்டுரு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அதனால் டூயிங் டு டூ லிஸ்ட் த பிஃபோர் நைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி வென் யூ ஹவ் பீன் ப்ரொகாஸ்டினேட்டிங் ஃபார் வெரி லாங். நெக்ஸ்ட் டேக்கான டு டூ லிஸ்ட்டை கண்டிப்பாக பண்ணிருங்க. ஸோ தட் இஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நீங்கள் உங்கள் ரீசெட் ரூட்டீனில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் I'll see you all in the next one. Until then, stay strong, stay healthy, keep achieving. Bye bye.